இப்ப நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில தன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது விமர்சனங்களை மட்டும் வைப்பது சரியா என்ற கேள்வி வருது. ஒரு முதலாவது பிரச்சனை என்னென்னு சொன்னால், இங்கே விமர்சனங்கள் என்பது போராட்டத்தை அழிப்பதற்கா அல்லது செழுமைப்படுத்துவதற்கா என்பதுதான் இங்குள்ள கேள்வி. முதலாவது, இங்கு 4 வருடங்கள் போராட்டம், அதாவது வன்னியிலே இனப்படுகொலை நடத்தப்பட்டு இந்த 4 வருடங்களில் நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் என்ற கேள்வியிலிருந்து தான் நான் ஆரம்பிக்கின்றேன். இந்த விமர்சனங்களை தங்களை செழுமைப்படுத்துவதாக நினைத்து சில பேர் ஏற்றுக்கொண்டால் அது அவர்களுடைய நலனுக்கான விஷயம், அல்லது அதை சேரடிப்பதாக நினைத்து ஒதுக்கினால் அது அவர்களுடைய வியாபாரத்தனம் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் இங்கு இருக்கின்ற விடுதலை வியாபாரிகள் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு எதிராக நாங்கள் பேசுகின்றோம். இவர்களுக்கு எதிராக நாங்கள் எவ்வாறு இந்த போராட்டம் கொண்டு போகப்படுகின்றது, இன்றைக்கு எப்படி இருக்கின்றது, எங்கெங்கெல்லாம் வியாபாரம் பேசுகின்றார்கள், எப்படி இதை அளிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தர்க்கபூர்வமாக வைக்கின்றோம், முன்வைக்கின்றோம். இரண்டாவது, இவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லுகின்றேன். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழலில் அதிகார வர்க்கங்களோடும் அழிப்பவர்களோடும் கொலைகாரர்களோடும், உதாரணத்துக்கு இந்திய அரசு இலங்கை அரசே சொல்லுகின்றது, நாங்கள் இந்த இந்தியாவுடைய போராட்டத்தை இங்கே நடத்தினோம் என்று சொல்லி, அவ்வாறான ஒரு இந்திய அரசோடு இவர்கள் கைகோர்த்துக் கொள்கின்ற பொழுது நாங்கள் இந்திய அரசுக்கு எதிராக போராடுகின்றவர்களோடு நாங்கள் உறவுகளை வளர்த்துக் கொள்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லலாம். இங்கு இருக்கின்ற 4 அமைப்புகள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் எழுந்து போராடிய பொழுது இங்கு இருக்கின்ற 4 பெரிய அமைப்புகள், அதில் முக்கியமான ஒரு அமைப்பு பான் ஆப்பிரிக்கன் என்ற ஒரு அமைப்பு, தென்னாப்பிரிக்காவிலே இன்றைக்கு இலங்கை விடயத்தில் தலையிடுகின்ற தென்னாப்பிரிக்காவிலே மரிக்கானா படுகொலைகள், அங்கு நடந்த முள்ளிவாய்க்கால், அந்த முள்ளிவாய்க்கால் போராட்டம் நடந்த பொழுது இங்கு லட்சக்கணக்கில் தெருவில் இறங்கி போராடினார்கள் லண்டனில். அது நான் நினைக்கவில்லை யாருக்கும் இங்கு தெரிந்திருக்கும் என்று சொல்லி இவர்களுக்கு. அந்த போராட்ட அமைப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டது. இந்த 4 அமைப்புகளும் சேர்ந்து அறிக்கை வெளியிட்டது. இந்த 4 அமைப்புகளுடைய அறிக்கை வெளியிடும் பொழுது அந்த அறிக்கையை நான் தான் தயாரித்தேன், மாணவர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக. அவர்கள் அதற்காக ஒரு கூட்டத்தை கூட கூட்டினார்கள், யாருமே வரவில்லை. இது ஏன் என்று சொன்னால், உங்களுடைய சார்பு நிலை எங்கு இருக்கின்றது, போராடுபவர்களோடு நீங்கள் வருவதற்கு தயாரில்லை. ஏனென்று சொன்னால், நீங்கள் கைகோர்த்துக் கொள்ளுகின்ற தொழிற்கட்சியோ மந்திரிகளோ எம்பிக்களோ எதை அனுமதிக்க மாட்டார்கள். அதற்கு அவர்களோடு நீங்கள் பேசுகின்ற வியாபாரம் அதற்கு ஒத்து வராது. அதனால்தான் நீங்கள் மற்ற பக்கத்துக்கு நீங்கள் வருவதற்கு தயாரில்லை. இந்த மற்ற பக்கத்துக்கு எப்பொழுது நீங்கள் வருகின்றீர்களோ, போராடுகின்ற மக்களோடு எப்பொழுது நீங்கள் கைகோர்த்துக் கொள்கின்றீர்களோ, அன்றுதான் தமிழ் பேசும் மக்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டம் என்பது முதல் கட்டத்தை நோக்கி செல்லும். போராடும் மக்களோடு கைகோர்ப்பதில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி இல்லை. ஆனால் என்னென்றால், போராடும் மக்களுடன் நாங்கள் உறவுகளை வைத்திருக்கின்றோம். ஆனால் சில இடங்களில் போராடும் மக்கள் அதை ஒரு கண்டிஷனா, அதாவது நீங்கள் இப்போ நண்பர் சபாநாவலன் குறிப்பிட்டது போல, நீங்கள் ஆளும் அரசுடன் கைகோர்க்கிறீர்கள், நீங்கள் இந்தியாவுடன் பேசுகிறீர்கள், நீங்கள் அமெரிக்காவுடன் பேசுகிறீர்கள், இவர்களுடன் பேசுவதை நிறுத்துங்கள், நாங்கள் எங்களுடன் இணைந்து வாருங்கள். இதுதான் அந்த முரண்பாட்டுக்கான காரணம். இப்பொழுது அவரே சொல்லியிருந்தார், அவர்களுடைய கூட்டத்துக்கு யாருமே வரவில்லை என்று. இப்ப நான் கேட்கிறேன், நீங்கள் எங்களை பார்க்காதீர்கள். நீங்கள் கூறுவது சரியாக இருந்தால், நீங்கள் கூறுவதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இருந்தால் மக்கள் வந்திருக்க வேண்டுமே. ஏன் மக்கள் வரவில்லை? நாங்கள் அரசியல்வாதிகள், நாங்கள் அரசியல் பேசுகின்றோம், சார்பானவர்கள் என்று குறிப்பிடுவீர்கள். சாதாரண மக்கள் ஏன் வரவில்லை? மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுடைய பேச்சுக்கள், நான் படித்த காலத்தில் இருந்து பல கம்யூனிச தலைவர்களை இலங்கையில் பார்த்திருக்கின்றேன். அவர்களுடைய புத்தகங்களை வாசித்து அவர்கள் பின்னால் ஓடி இருக்கின்றேன். அனைவருமே எங்களை கைவிட்டு நடுத்தரவில் விட்டு ஓடியவர்கள் தான். இன்று கூட அங்கு கம்யூனிசம் பேசிக் கொண்டிருக்கின்ற டியூ குணசேகரா இலங்கை அரசாங்கத்துடன் இருந்து பேசுகின்றார். அப்ப என்னத்தை பேசுகின்றார் அவர்கள் படித்த லெனின் எங்கே, அவர்கள் படித்த மார்க்ஸ் எங்கே, அவர்களுடைய தத்துவங்கள் எங்கே? எவ்வளவோ தத்துவங்களை சொன்னார்கள் மக்களுக்காக. குமரன் பத்மநாதன்
இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து இனப்படுகொலைக்கு ஆதரவளித்து இன்றைக்கும் ஒரு உளவாளியாக இருக்கின்றார் என்றால், நாடு கடந்த அரசாங்கத்தை உருவாக்கிய கேபி உளவாளியாக இருக்கின்றார் என்று சொன்னால், கேபி உளவாளி என்பதற்காக மொத்த நாடு கடந்த அரசாங்கமே நாங்கள் உளவாளி என்று சொல்லவில்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு தார்மீக உணர்வு இருக்கின்றது. இந்த அடிப்படையில் நீங்கள் டியூ குணசேகரா என்ற ஒரு திரிவுவாதியை காரணம் காட்டி கொம்யூனிசத்தையே அடிப்பதென்பது கொம்யூனிசத்தின் மீது உங்களுக்கு இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி என்றுதான் நான் பார்க்கின்றேன். நான் இங்கு கொம்யூனிசம் கூட கதைக்கவில்லை. நான் இங்கு பேசுவது அடிப்படையில் கம்யூனிசமே இல்லை, தர்க்க ரீதியான ஒரு நியாயம். இது இப்படித்தான் இருக்கும் என்ற தர்க்க ரீதியான ஒரு நியாயம். நீங்கள் வார்த்தைகளை பாவிக்கிறீர்கள் கம்யூனிசம் என்று சொல்லி, இதே மாதிரி நான் வார்த்தைகளை பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் கேபிஐ காரணம் காட்டியே மொத்த நாடு கடந்த தமிழத்தையும் அரசாங்கத்தையும் நான் ஒரு கருத்து. கேபி என்பவர் அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் யாருமே இல்லை. அவர் கேபி என்பவர் அந்த நேரத்தில் தமிழ விடுதலை புலிகள் போட்டிருந்த ஒருத்தர். அவர் நாடு கடந்த அரசாங்கத்தை அப்படி சொல்லவே இல்லை. கேபி உளவாளி என்பதற்காக நாடு கடந்த தமிழ் உளவாளி என்று சொல்லவில்லை. நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள் டியூ குணசேகரா என்ற ஒரு திரிவுவாதி, ஒரு பேரினவாதி இலங்கை அரசாங்க கம்யூனிசம் என்ற பேரில் இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், அவரை காரணம் காட்டி என்னுடைய தர்க்க ரீதியான நியாயங்களை, என்னுடைய விவாதத்தை, என்னுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்கடிக்க பார்க்கிறீர்கள், அதை மழுங்கடிக்க பார்க்கிறீர்கள். இரண்டாவது பிரச்சனை, நீங்கள் மக்கள் வரவில்லை என்று சொன்னார்கள் என்று சொன்னீர்கள். 80ஆம் ஆண்டுகளில் போராட்டம் தொடங்கிய பொழுது இந்த போராளிகள் யாராவது தெருவில் வந்தால் மக்கள் துரத்துவார்கள் தங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி. அவ்வளவுக்கு சிறுபான்மையாக இருந்துதான் இந்த போராட்டம் வளர்ந்தது. அவருடைய வன்முறையாளர்கள், வீட்டுக்கடங்காதவர்கள் என்றெல்லாம் திட்டி இருக்கின்றார்கள். ஆக ஏன் அப்படி வளர்ந்தது என்று அப்படியான நிலைமை இருந்தது என்று சொன்னால், அன்றைக்கு எங்கள் மத்தியில் இருந்த பாராளுமன்ற சந்தர்ப்பவாதிகளுடைய காட்டி கொடுப்பு, இதுதான் அந்த அப்படியான ஒரு நிலைமை இருந்தது. இதே நிலைமை இன்றைக்கு திரும்ப வந்திருக்கின்றது. முழுக்க இவ்வாறான ஒரு நிலைமை இன்றைக்கு வந்திருக்கின்றது. வியாபாரிகளும் காட்டி கொடுப்பாளர்களும் எப்படி சொல்வது, அதிகாரங்களோடு கைகோர்த்துக் கொள்கின்றவர்களும் தங்களுடைய நலனுக்காக அதிகார வர்க்கத்தோடு இணைந்து மக்களுடைய அவலத்தில் தங்களுடைய வியாபாரத்தை ஓட்டிக் கொள்கின்றவர்களும் இன்றைக்கு நிறைந்து இருக்கின்றார்கள். ஆக இந்த சூழ்நிலை மாறுவதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும் என்பது உண்மை. அதற்காக நாங்கள் சரியானதை சொல்லாமல் விட முடியாது. நாங்கள் எது சரி என்று நினைக்கின்றோமோ அதை மக்களுக்கு தனி மனிதனாக இருந்தாவது சொல்லியாக வேண்டிய நிலைமை. அந்த ஒரு கருத்துக்கு மட்டும் நான் சொல்லிவிட்டேன். ஏனென்றால் நீங்கள் அந்த உங்களுடைய கருத்துக்கே நான் வருகின்றேன். நீங்களுடைய அந்த ஒப்பீடு சரியில்லை. ஏனென்றால் கேபி என்பவர் தொடங்கினார், அவர் கைது செய்யப்பட்டோன்னா அவருக்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கு இடையிலான தொடர்பு அறுந்து விட்டது. அவர் நாடு கடந்த அரசாங்கமே இல்லை. அவர் இன்று இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து நின்று இயங்குகின்ற ஒருத்தர். அவர் இலங்கை அரசாங்கத்துடன் பேசுகின்றார். ஆனால் நான் குறிப்பிட்டவர் அவர் இன்றும் கம்யூனிச கட்சிக்கு தான் அங்கு செயலாளராக இருக்கின்றார். எப்பிக்கும் நாடு கடந்த தமிழத்துக்கும் என்னமாய் தொடர்பு இல்லையோ அதே மாதிரி டியூ குணசேகருக்கும் எனக்கும் தொடர்பில்லை. உங்களுக்கு இல்லை, ஆனா அந்த கட்சிக்கு தொடர்பு இருக்கின்றது. அந்த கட்சிக்கும் எனக்கும் தொடர்பில்லை. ஏன் நீங்கள் பாலசிங்கம், அண்டன் பாலசிங்கமே சோசியலிச தமிழீழம் என்று சொல்லித்தான் அவருடைய சாசனத்தையே வரைந்திருக்கின்றார். நீங்களோ அதற்கு எதிராக பேசுகின்றீர்கள். தற்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பான விவாதங்கள், மனித உரிமை விடயங்கள் தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு இதில் என்ன செய்திருக்கிறீங்க? கண்டிப்பாக நாங்கள் அங்கு என்னென்றால் இதில் இந்த கேள்வி அங்கே நடந்து கொண்டு கேட்க ஒவ்வொரு அமைப்புகளும் உங்களோட பங்களிப்பு என்ன அங்கு உண்மையிலேயே அங்கே பங்களிக்க போகிறவர்கள் அந்த அரசாங்க தரப்புகள் தான். எங்களுடைய தேவை என்னென்றால் இது தனியாக அந்த நேரத்தில் செய்கிற பங்களிப்பால் அங்கே ஒன்றுமே வந்துவிட போகாது. நாங்கள் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இந்த அரசு தரப்புகளுடன் பேசி கொண்டிருக்க வேண்டும். உண்மையிலேயே நாங்கள் இன்று இன அழிப்பு, இவ்வாறான படுகொலைகள் என்பது வரலாற்றில் எவ்வளவோ இருக்கின்றன. வரலாற்றில் பார்த்தால் இவ்வளவு குறுகிய காலத்திற்குள்
இவ்வளவு ஐக்கிய நாடுகள் சபையில் மிக பிரமாண்டமாக பேசப்பட்டு இவ்வாறான ஒரு ரெசல்யூஷன்கள் அங்கு கொண்டு வரப்பட்டு இலங்கை அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் கணக்கு பிழை இருக்கின்றது. LLRC ஆரம்பிக்க அதை பற்றி நாங்கள் தனியாக விவாதிக்கலாம். ஆனால் இவ்வாறான ஒரு நடவடிக்கைக்கு அங்கு தள்ளப்பட்டதை புலம்பெயர் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுடைய இதுதான். அது ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும். எதுவுமே செய்யவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். 4 வருடங்களில் ஐக்கிய நாடுகள் சபையில் இவ்வாறான ஒரு இது வந்தது தமிழருடைய போராட்டத்தில் மட்டும்தான். வேற எந்த நாடுகள் 30 வருடங்கள் சென்றிருக்கின்றன. ஒரு இனப்படுகொலை நடந்து அதை பற்றி பேசுவதற்கு 30 வருடங்கள் 40 வருடங்கள் கூட சென்றிருக்கின்றன. எனவே இங்கு இந்த 4 வருடங்களுக்குள் குறுகிய காலத்திற்குள் இது வருகின்றது. 3வது வருடமே அது வந்து விட்டது. 1வது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டது. இது தமிழர் பிரதிநிதிகளுடைய செயற்பாடுதான். இதற்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கமோ அல்லது எந்த ஒரு பிரதிநிதிகளோ உரிமை கோர முடியாது. இது நாங்கள் இதுக்கு நாங்கள் உரிமை என்று சொல்ல முடியாது. எல்லா அமைப்புகளும் அந்தந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழர் அமைப்புகளும் செய்த பணியினுடைய அந்த விளைவுதான் இன்றைக்கு இவ்வாறான மனித உரிமைகள் ஆணையத்தில் நிச்சயமாக இல்லை. நீங்கள் செய்கின்ற அழுத்தம் கொடுக்காத அவர்களை நீங்கள் திருப்திப்படுத்துகிறதாக எண்ணிக்கொண்டு நீங்கள் அப்பாவித்தனமாக செய்கின்ற வேலைகள் எந்த பலனையும் தரவில்லை. நீங்கள் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு கூறலாம். உதாரணமாக ஈராக்கிலே அமெரிக்கா ஈராக் அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த காலகட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையிலேயே அங்கீகாரம் அளிக்காத நிலையில் அந்த ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகாரம் அளிக்காத நிலையில் அங்கே பொருளாதார தடை விதித்தார்கள். ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரிக்காமலே அங்கே போர் நடத்தினார்கள். அதுவும் அவருடைய நேட்டோ நாடுகளே எதிர்க்கின்ற ஒரு நிலைமையில் பிரான்ஸ் கூட அதை எதிர்த்தது. இவ்வாறான நிலையில் அங்கே போராட்டம் அங்கே இராணுவத்தை அனுப்பினார்கள். இதே மாதிரி இன்றைக்கு ஈரானுக்கு எதிரான தடையை விதித்திருக்கின்றார்கள். லிபியாவிலே ஒரு சில நாட்களில் இவர் சொன்னார், இவ்வளவு காலம் 4 வருஷம் சென்றிருக்கின்றது இந்த நிலைக்கு அமெரிக்காவை கொண்டு வருவதற்கு என்று சொல்லி. அமெரிக்காவை யாரும் கொண்டு வந்தது கிடையாது. இதே அமெரிக்கா தான் சேட்டலைட்டிலே ஒவ்வொரு கொலைகளையும் இனப்படுகொலையையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தது. இன்றைக்கு இலங்கை அரசாங்கமே சொல்லியிருக்கின்றது, அமெரிக்கா போராட்டம் அதாவது இன அழிப்பு நடந்த பொழுது எங்களுக்கு உதவி செய்தது. ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தொடர்பான அழுத்தங்களை புலம்பெயர் சமூக அமைப்புகள் செய்ய இல்லை என்று அந்த அழுத்தங்கள் புலம்பெயர் சமூகம் தமிழ் அமைப்புகளிடமிருந்து எந்த அழுத்தங்களும் வரவில்லை. நீங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக பார்க்கலாம். இந்த இன அழிப்பு நடந்து முடிந்த அடுத்த கணத்தில் ரோபர்ட் ஓப்லாக் என்ற அமெரிக்க ராஜாங்க தெற்காசிய பிராந்தியங்களுக்கான அமெரிக்க செயலாளர் இலங்கை செல்கின்றார். இலங்கை சென்று வாழ்த்து தெரிவிக்கின்றார். இந்த இன அழிப்பு நடந்து நீங்கள் பயங்கரவாதத்தை அழித்து விட்டீர்கள் என வாழ்த்து தெரிவிக்கின்றார். வாழ்த்து தெரிவித்த அதே கையோடு அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகின்றார். ஏன் இவ்வளவு திறமையான இந்த இராணுவத்தை ஏன் நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஆப்கானிஸ்தானிய தீவிரவாதிகளுக்கு மத்தியில் இருந்து பிரச்சனை வரும், ஆகவே நாங்கள் ஒரு பிரைவேட் ஆர்மி மாதிரி, அதாவது தனிப்பட்ட ஆர்மி மாதிரி ஒரு யூனிட்டை உருவாக்கி நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் என்ற விஷயத்தை சொல்லுகின்றார். அவர் சொல்லிவிட்டு எல்லாம் கோத்தபாயோடு கதைத்து விட்டு வெளியில ஒரு அறிக்கை விடுகின்றார். பிரபாகரன் ஒசாமா பின் லாடன் போல ஒரு பயங்கரவாதி என்று சொல்லி. அவருக்கும் ஒசாமா பின் லாடனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரியான ஆட்கள் தான் என்று சொல்லி வெளியில சொல்லுகின்றார். இதே அமெரிக்கா கடந்த வருடம் IMF-னுடைய லோன் எல்லாம் இலங்கைக்கு எல்லாம் கொடுத்துவிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகின்றது. இலங்கை அரசாங்கம் தான் இந்த மக்களை கொன்றது, இந்த மக்களை அழித்தது, இன்றும் இனச்சுத்திகரிப்பு நடத்தி கொண்டிருக்கின்றது, மக்களை அவலத்தில் இன்றைக்கும் அமுழ்த்தி வைத்திருக்கின்றது. இவ்வாறான ஒரு அரசாங்கத்திடம் இதே அமெரிக்கா தான் கேட்கின்றது என்னென்று சொன்னால், நீங்களே உங்களுடைய போர்க்குற்றத்துக்கு விசாரணை செய்து எங்களுக்கு ஒரு முடிவை தாருங்கள் என்று சொல்லுகின்றது. அவர்களே கேட்கின்றார்கள். யார் கொலையாளிகளோ அவர்களே கேட்கின்றார்கள். இங்கு யாருக்கும் அழுத்தத்தை கொடுக்கவில்லை. இங்கு இருக்கின்றவர்கள் பொதுவாக சில அமைப்புகள் சில விடயங்களை செய்கின்றன, சில நேரங்களில் பாராட்டத்தக்கதாக இருக்கின்றது. ஆனால் பொதுவாக என்ன நடந்திருக்கின்றது என்று சொன்னால், இங்கே
இந்த இந்த இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி. யாருக்கு ஒன்றுமே தெரியாது என்றால், ஒவ்வொரு மனிதனும் கொலை உண்டு விழுகின்ற தெருவிலே விழுகின்ற பொழுது சேட்டலைட்டிலே பார்த்து செய்மதியிலே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த ஒரு அரசாங்கத்துக்கு இவர்கள் இனப்படுகொலை நடந்தது சொல்லுகின்றார்களாம். இது கொஞ்சம் கேட்பதற்கு கொஞ்சம் கேலியாகவும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக பேசுவோம். இப்பொழுது இங்கே நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தினுடைய தயாபரன் மற்றும் இனி ஒரு சபாநாவலன் எங்களோடு இருக்கின்றார். இப்பொழுது இடைவேளை தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். அவசரமாக பணம் தேவையா? UAE எக்ஸ்சேஞ்சில் கோல்ட் லோன் பெறுங்கள். மாத வட்டி 2. இன்றைய இந்த நேரடி சந்திப்பு நிகழ்ச்சியில் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தைச் சேர்ந்த திரு தயாபரன் மற்றும் திரு சபாநாவலன் இனியோரு ஆகியோர் எங்களோடு இருக்கின்றார்கள். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய தமிழீழ சுதந்திர சாசனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திர சாசனத்தை இப்பொழுது எங்கெங்கெல்லாம் நீங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறீர்கள்? அதுக்கு முதல் ஒரு நண்பர் சபாநாவலனுடைய கருத்துக்கு ஒரு சிறிய சொல்லிவிட்டார். அதாவது முக்கியமாக அவர் கேட்டிருந்தார், இந்த வல்லரசுகள் சேட்டலைட்ல பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் பிராக்டிக்கலாக பார்க்கணும். என்னன்னா இப்படியான விஷயங்கள் அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் பார்ப்பதே இல்லை, அவர்களால் பார்க்க முடியாது. அது அங்க இருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர்கள், அந்த அரசு யந்திரத்தினுள் இருப்பவர்கள், அவர்கள் மட்டும்தான் அதை பார்ப்பாங்க. இதெல்லாம் மிக கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் என்று சொல்லப்படுகின்ற, அங்கு அரசியல்வாதிகள் எல்லா MP மேரையும் கூப்பிட்டு இருத்தி வச்சு இதெல்லாம் போட்டு காட்டிக்கொண்டு இருக்க மாட்டாங்க. இது கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன். அது மிக ரகசியமான தகவலாத்தான் இருக்கும். அது மிக மிக தேவையான பொழுது மட்டும்தான் அது வெளியில் வேற அவர்களிடம் இருக்கின்றது. அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு இவை தெரியாது. ரோபர்டோ பிளேக் என்று பேசினார். ஆம், உண்மை, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ரோபர்டோ பிளேக் மட்டும் அல்ல ஒரு அமெரிக்கா. ரோபர்டோ பிளேக் அமெரிக்காவினுடைய ஒரு பிரதிநிதி. அந்த தென்னாசிய பிராந்தியத்தினுடைய அந்த 5 பேர் கொண்ட குழுவில் தலைவராக இவர் இருந்தார். ஏனைய 4 பேரும் மிக மோசமான முறையில் ரோபர்டோ பிளேக்குடன் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க அங்கே மிகப்பெரிய பிளவு இருந்தது அமெரிக்காவினுள். அந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், அண்மையில் ரோபர்டோ பிளேக் தரமிறக்கப்படுகின்றார். ரோபர்டோ பிளேக் இந்தோனேஷியாவினுடைய ஒரு உயர்ஸ்தானிகராக போகின்றார். இவர் இருந்த தென்னாசிய பிராந்தியத்தில் இவர் இருந்த பதவி உயர்ஸ்தானிகர்கள் இவரிடம் முறையிடுவது, அதாவது இவருக்கு கீழே தான் அந்த உயர்ஸ்தானிகர் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இவர் அது ஒரு மறைமுகமாக அமெரிக்காவினால் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா ரோபர்டோ பிளேக்கை அவர் பதவி இறக்கப்படுகின்றார். எனவே இதில் அந்த ஒருவருடைய கருத்தை மட்டும் வைத்து அமெரிக்கா பார்த்துக் கொண்டிருக்கின்ற கருத்துக்கள் சற்று தவறான என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த நீங்கள் கேள்வி வருகின்றோம். தமிழீழ சுதந்திர சாசனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக திரு தயாபரன் உரையாடி கொண்டிருக்கின்றார். நீங்களும் எங்களோடு உரையாடலாம். எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கத்திற்கு வாருங்கள். யாரிடமெல்லாம் இந்த சுதந்திர சாசனம் கையளிக்கப்பட்டிருக்கிறது, அதால என்ன பிரயோசனம் வரும் நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் உண்மையிலே அந்த பிரயோசனத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன். சுதந்திர சாசனம் என்று சொல்வது நாங்கள் முக்கியமாக சர்வதேச நாடுகளுக்கும் எங்கள் மக்களுக்கு மத்தியில், இப்ப சபாநாவலன் குறிப்பிட்டார், சோசியலிச தமிழீழத்தை நோக்கி நாங்கள் கடந்த 3 தசாப்தங்களாக அதைத்தான் பேசிக் கொண்டிருந்தோம். இனிவரும் மக்கள் கூட சோசியலிச தமிழீழம்தான் எங்களுக்கு தேவை என்பதை ஆணித்தரமாக குறிப்பிட்டால் கண்டிப்பாக சுதந்திர சாசனத்தில் சோசியலிச தமிழீழம் எழுதப்படும். ஜனநாயக தமிழீழம் தான் வேண்டும். அதுக்கான கேள்விகள் இருக்கின்றன. கேள்வி கொத்து ஒன்று நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். 35 கேள்விகள் அடக்கிய கேள்வி கொத்து. அந்த கேள்வி கொத்தில் இவ்வாறான கேள்விகள் அனைத்தும் போடப்பட்டிருக்கின்றன. மக்கள் தான் அதற்கு பதிலளிக்க போகின்றார்கள். அதற்கு ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இணையதளத்தில் நேரடியாக சென்று உலகம் எங்கும் இருக்கின்ற தமிழ் மக்கள் அந்த இணையதளத்தில் கேள்விகளுக்கான பதிலை கொடுக்கலாம். நாங்கள் பல அமைப்புகளுடன், மலேசியாவில் பல அமைப்புகளுடன், தமிழகத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்களுடன், பல அமைப்புகளுடன் இந்த விடயத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம். அதைவிட இங்கு நாங்கள் புலம்பெயர் அமைப்புகளை பொறுத்தமட்டில் சகல அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இவற்றினை ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு செயற்பாட்டு குழுக்களை அமைத்து அதன் மூலம் இதனை மக்கள் முன் கொண்டு செல்ல இருக்கின்றார்கள். இது பிசிக்கலாக இந்த கேள்வி கொத்தினை மக்களிடம் கொண்டு சென்று கூட்டங்கள் வைத்தோ இதுகளை கொண்டு சென்று அவர்களிடம் இருந்து பதில்களை வாங்கி அவை தொகுக்கப்படும்.
அவை ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்த செயற்பாட்டு குழுக்கள் இருந்து வரப்பட்டு அது ஒரு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய சுதந்திர சாசனத்தினுடைய உருவாக்கும் சபை என்பது நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்திலிருந்து அந்நியப்படும். இந்த சுதந்திர சாசன உருவாக்கும் சபைக்கும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. அது அனைத்து அமைப்புகளையும் இணைந்த ஒரு பொதுவான சபையாகத்தான் இருக்கு. வணக்கம். 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 அந்த தொலைபேசி அழைப்பு எனக்கு தெளிவா கிடைக்கல. சரி, தொடர்ந்து சொல்லுங்க. அதுக்கு பிறகு அது நாங்கள் இதுல மக்களிடமிருந்து இதுகளை பெற்றுக்கொள்வோம். இது முக்கியமாக தமிழீழத்த மக்களிடமிருந்து எவ்வாறு பெற்றுக்கொள்ள போகின்றோம் ஒரு மிக சவாலான ஒரு கேள்வி. தமிழீழ மக்களிடமிருந்து இணையத்தினூடாக வரக்கூடியவர்கள் இணையத்தினூடாக தங்களுடைய பதில்களை அனுப்பலாம். ஆனால் இணையம் இல்லாமல் கிராமங்களில் அங்கு பட்டி தொட்டிகளில் இருக்கின்ற மக்கள் அவர்களுக்கு இணையம் இருக்காது, கணனி இருக்காது, மின்சாரமே இருக்காது. அவ்வாறான இடங்களில் அங்கிருக்கின்ற சில அமைப்புகள் மக்களுடன் இணைந்து சில மாணவ அமைப்புகள் அங்கிருக்கின்ற அமைப்புகள் எங்களுக்கு இதனை மக்களிடம் கொண்டு சென்று அந்த பதில்களை பெற்றுத் தருவதற்காக உறுதியளித்திருக்கிறார்கள். வணக்கம். 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 என்ன உங்களோட தொலைபேசி இழப்பலா போல இருக்கு. ஹலோ, யார் பேசுறீங்க? நான் சிவா கதைக்கிறேன். கேக்குதா? நீங்க கதைக்கிற என்ன கேக்குது, நான் கதைக்கிறது உங்களுக்கு கேட்கல போல இருக்கு. ஹலோ, எனக்கு தொலைபேசி அழைப்பு எனக்கு தெளிவா இன்னும் கேட்கல. எங்களுக்கு கேக்குது இல்லையா? உண்டோ இப்ப பேசுங்க. கேக்குதா? அப்ப தொலைக்காட்சியின் சத்தத்தை குறைச்சிட்டு பேசணும். இல்ல, நான் வெளியில நிக்கிறேன். போல இருக்குது. இல்ல, இன்னும் சிறிது நேரத்தில் உங்களோட தொலைபேசி அழைப்பை நாங்கள் எடுக்கிறோம். நீங்கள் அப்படியே அழைப்பிலே இருங்க. சரி, இப்ப தமிழீழ நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இலங்கையில இருக்கிற தமிழ் மக்களுக்கு எவ்வாறான தொடர்பாடலை ஏற்படுத்தி அந்த பிரயோசனத்தை தரும் என்று நீங்க நினைக்கிறீங்க? நாவல இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தமது அடிப்படை உரிமைகளுக்காக தங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக போராட வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு மட்டுமில்லை, ஒரு சுதந்திரம் இலங்கைக்கு, அதாவது காலனி ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் கிடைத்த நாளிலிருந்து தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு உள்ள பிரச்சனை என்று சொன்னால், அவர்களுடைய போராட்டம் என்பது அவர்கள் தங்களை போல ஒடுக்கப்பட்ட மக்களோடு இணைந்து நடத்துகின்ற ஒரு போராட்டமாக தான் இருக்க முடியும். நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், அவர்களுடைய போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்ததாக காட்டிக்கொண்டு அவர்கள் யார் அளித்தார்களோ, தேவரன் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி நான் அதை தொடரலாம் என்று நினைக்கின்றேன். தேவரன் சொல்லுகின்றார், ரோபர்டோ பிளாக்கை தரமிறக்கினார்களாம், அவரோடு சேர்ந்து 5 பேர் அவரோடு முரண்பட்டார்களாம் என்றெல்லாம் அவர் ஏதோ விதத்தில் அறிந்து சொல்லுகின்றார். ஆனால் அறியப்பட்ட இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன எங்களுக்கு. உதாரணத்துக்கு, இந்த இன அழிப்பை நடத்துமாறு மிகவும் தீவிரமாக அழுத்தம், அதாவது ஆதரவு ஊக்கப்படுத்திய நாடுகளில், நாட்டு ஜனாதிபதிகளில் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் ஜோர்ஜ் புஷ் ராஜபக்சவை தனியாக சந்தித்து இந்த யுத்தத்தை நடத்தி மக்களை, புலிகளை அழித்து முடியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இது ரோபர்டோ ஓபலேக்கு எங்கேயோ ஒரு மேல் மட்டத்துக்கு போகின்ற ஒரு விடயம். நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், அந்த மக்கள் சார்பாக நாங்கள் அவர்களுடைய போராட்டத்தை, அவருடைய நியாயமான போராட்டத்தை, சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டத்தை கையில் எடுத்ததாக கூறிக்கொண்டு, யார் யார் அழித்தார்களோ, யார் யார் அழிக்க சொன்னார்களோ அவர்களோடு கைகோர்த்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு சரி, இப்ப கேக்குது, பேசுங்க. நான் நோர்வேலிருந்து ராஜேஷ் கேட்கிறேன். பேசுங்க ராஜா. ஓஸ்லோ நகர்ல இருந்து. என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, மேல இந்த நாடு கடந்த அரசாங்கம் உருவாக்கப்படும் போது ஐரோப்பிய நாடு அவர்கள் உண்மையான அந்த கொடி, அதாவது தமிழீழ தேசிய கொடியாக புலி சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அதே போன்று வந்து மக்கள் இவ்வளவு பேர் வந்து படுகொலை செய்யப்பட்ட போது 2009ஆம் ஆண்டு அந்த நாடு அரசாங்கத்தை உருவாக்கும் போது அந்த அதாவது ஜெனோசைட், அதாவது அந்த இது ஒரு இன படுகொலை என்றதை வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதாவது நாடு அரசாங்கம் ஒரு துரோகமா இருந்தவர்களோடு நான் பல தடவை ஸ்கைப் மூலம் கதைச்சிருக்கிறேன். அவர்களுடைய இந்த ஒத்துழைப்பு நடந்த மீட்டிங்களுக்கு சென்றிருக்கிறேன். அப்ப அவர்கள் கூட வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னா அப்படி கதைச்சா வந்து தங்களுக்கு பிரச்சனை வந்து தங்களை பேன் பண்ணிடுவாங்கன்றதுக்காக நாங்கள் அப்படி ஒரு இதை வந்து வெளியில கதைக்கலைன்னு சொல்லியிருந்தார்கள். அவர்கள் இங்கே ஏற்கனவே நாடுகள் அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட சாசனத்துக்கு கூட ஜெனோசைட் என்று சொல்ல பாதிக்கவே இல்லை. ஆனா இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து சோசியலிச தமிழம் வேணுமா சுதந்திர தமிழம் வேணுமான்னு கேட்கிறார்கள். அதை பற்றி வாக்கெடுப்பு நடத்துறதை பற்றி கதைக்கிறார்கள். தேவர் அவர்கள் கதைச்சு கொண்டிருக்கிறார். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்ன நான் கேள்விக்கு வரேன். சுதந்திர இறைமை உள்ள தமிழீழ தனியரசை உருவாக்குறதுக்கான வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய இடம் வந்து தமிழீழம். அங்க இருக்கிற மக்கள்லாம் டிசைட் பண்ண வேணும், தாங்கள் சேர்ந்து வாழ போகிறார்களா இல்ல பிரிந்து போகப்பட எப்படியான தமிழீழம் வேணும் என்பதை வந்து முடிவெடுக்க வேண்டிய வந்து அந்த நாட்டில் இருக்கிற மக்கள். நாங்கள் அவர்களுக்கு பக்கத்துணையாக எமது போராட்டங்களை அல்லது எமது சில முன்னெடுப்புகளை முன்னெடுக்கலாமே தவிர நாங்கள் முடிவு செய்ய முடியாது. நாங்கள் அந்த மண்ணிலிருந்து ஏற்கனவே 25-30 வருடங்களுக்கு முன்பு திரட்டப்பட்டு இங்கு வந்திருக்கின்றோம். ஆனால் எங்களுக்காக போராடுற உரிமை இருக்கிறது, அந்த மக்களுக்காக போராடுற உரிமை இருக்கும். அந்த மண்ணுக்கு பிறந்தனா எனக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஆனா நான் எப்படி வாழ வேணும் என்றதை தீர்மானிக்கிற பொறுப்பு வந்து அந்த மண்ணில் இருக்கிற மக்களிடம் தான் இருக்கு. மற்றபடி இவர்கள் சொல்லுவதெல்லாம் வந்து ஒரு பூச்சாண்டி வேலை. நன்றி உங்களுக்கு. நன்றி. சொல்லுவோம். முக்கியமாக நண்பருடைய பெயரை மறந்துவிட்டேன். அவர் மிக தவறான தகவல்களை குறிப்பிட்டிருந்தார். முதலாவது எங்களுடைய தேசிய கொடியை நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு கூட்டங்களிலும் நாங்கள் தேசிய கொடியுடன் தான் கூட்டம் நடத்துகின்றோம். அது உள்ள முழு பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் சகல செய்திகளிலும் வந்திருக்கின்றன. பிரதமர் ருத்ரகுமாரன் உட்பட நாங்கள் எந்த ஒரு இதிலையும் எங்களுடைய தேசிய கொடி அங்கு இருக்கின்றது. தேசிய கொடியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதுதான் எங்களுடைய கொடியாக கூட நாங்கள் வரித்திருக்கின்றோம். எனவே அந்த தவறு மிக மிக பிழையான தவறு. அடுத்ததாக இனப்படுகொலை என்று குறிப்பிட்டிருந்தார். அது கூட ஒரு விசித்திரமான ஒரு செய்தியாகத்தான் எனப்படுகிறது. எங்களுடைய முதல் நாளில் இருந்தே அங்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறி வருகின்றோம். 2010 எங்களுடைய நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் உருவாகினவுடன் முதலாவது பேட்டி, நான் தொலைக்காட்சியை கொடுத்த பேட்டிகள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. முதல் பேட்டியிலேயே பகிரங்கமாக அறிவித்திருந்தோம் அங்கு ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதும் அந்த இனப்படுகொலையை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்பதும். எனவே அந்த இரண்டு கருத்துக்களை நான் முற்றாக மறுக்கிறேன். அடுத்ததாக அந்த இன்னொரு விடயம் கேட்டிருந்தார். அந்த மக்கள் அங்கிருக்கும் மக்களுக்கு குறித்துள்ள என்ற ஒரு விடயம். நாங்களும் அங்கிருக்கும் மக்கள் தான், எங்களை பிரித்து பார்க்காதீர்கள். புலம்பெயர் மக்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டவர்கள். அப்படியாயின் தென் சூடானில் அண்மையில் வந்து உலகம் எங்கும் இருக்கின்ற தென் சூடானிய மக்களுக்காகத்தான் அந்த ரெஃபரண்டம் நடத்தப்பட்டது, பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. எனவே எங்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது. நாங்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டோம். இன்று அங்கிருக்கின்ற மக்கள் வந்து துப்பாக்கி முனையில் அழுத்தி வைத்துக் கொண்டு அங்கு ஒரு ரெஃபரண்டத்தை வைத்தால் அந்த மக்கள் பயத்திலே கூட வாக்கு போட மாட்டார்கள். எனவே அதனுடைய முடிவை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க சொன்ன அப்புறம் இன்னொரு கேள்வி ஒன்று எனக்கு வருது. என்னன்னா, நீங்கள் வந்து இப்ப ஒரு பிரித்தானிய பிரஜையா இருந்தோண்டு எப்படி நீங்கள் இலங்கை பிரஜை என்று சொல்லுவீங்க தானத்துக்கு? இல்ல, நாங்கள் என்னென்றால் தமிழீழ சுதந்திர சாசனத்தை பற்றி தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழீழ சுதந்திர சாசனம் என்பது அங்கு வாக்கெடுப்புக்கான இதில்லை. அது வந்து அங்கு அமைய போகின்ற தமிழீழம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு கருத்தை இன்னொரு நாட்டு பிரஜை எப்படி அதை தீர்மானிக்கிறது? இன்னொரு நாட்டு பிரச்சனை இல்லை. இன்று வந்து ஒரு நாட்டில் எப்படி நடக்கின்றது, அங்க ஒரு மனித உரிமை மீறல் நடக்கின்றது, அது இன்னொரு நாட்டு பிரச்சனை மனித உரிமை மீறல்களை பற்றி பேசுகின்றார். ஆனா அதே போல் அந்த நாடு ஜனநாயக நாடாக அந்த நாட்டினுடைய உரிமைகள் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசுகின்ற மொழியை கொண்ட ஒரு தமிழீழம் தான் அங்கு உருவாக போகின்றது. நான் நாளைக்கு தமிழீழம் உருவானால் நான் இந்த பிறையா உரிமையை விட்டுவிட்டு நான் தமிழீழத்தில் போய் குடி வந்து விடலாம். எனவே எனக்கு அந்த உரிமை இருக்கின்றது. தமிழீழ பிரஜை என்ற உரிமை எனக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு புலம்பெயர் தமிழனுக்கும் அந்த உரிமை இருக்கின்றது. எனவே அவன் கண்டிப்பாக அதை நோக்கி நகர வேண்டும். அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது. தாங்கள் தமிழீழம் வந்தால் அவர்கள் போய் தாராளமாக தமிழீழத்தில் இருக்க வேண்டும். ஒரு நேர் வணக்கம். 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 பேசணும். நான் தர்மா கதைக்கிறேன், லண்டனிலிருந்து. சொல்லுங்க தர்மா. மூவருக்கும் என் அன்பு வணக்கம், பாராட்டுகள். நான் இன்று நீங்கள் இந்த அரசியல் சுதந்திர சாசனத்தை பற்றி நல்ல விளக்கம் அளித்தீர்கள் என்று பார்த்திருந்தேன்.
அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் பற்றி கருத்து கொண்டிருக்கிறார்கள். ரோபர்ட் ஓ பிளேக்கிலிருந்து ஜோர்ஜ் புஷ் வரைக்கும், முள்ளிவாய்க்காலிலிருந்து வாஷிங்டன் வரைக்கும் கருத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒன்று எனக்கு புரியவில்லை. ஆனால் என்னால் ஒரு பழமொழியால் இந்த அரசியல் சாசனத்தை என்னால் விவரிக்க முடியும். அதாவது ஏட்டி சுரக்காய் கரைக்குதவாது. இதையே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். சொல்லுங்க. அவர் எந்த அடிப்படையில் வைத்த அந்த பழமொழியை சொன்னார் என்று தெரியவில்லை. ஏட்டு சுரக்காய் கரைக்குதவாது என்று. அது உண்மையிலேயே அதுக்கு பொருந்தாத ஒரு விடயம். என்னவென்றால் இது ஒரு சாசனம் என்னும் பொழுது அங்கு நடக்க போகின்ற விடயத்தை வெளியில் கொண்டு எப்படி அந்த தமிழீழம் இருக்க போகின்றது என்றது ஒருவனுடைய அபிலாஷை. இப்ப என்னுடைய நாடு, என்னுடைய தாய் நாடு, நான் சுதந்திரமாக வாழப்போகின்ற பூமி எவ்வாறு இருக்க போகின்றது, அங்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றது என்பதை சொல்வதை மறுப்பது அதுக்கு ஒரு விடுதலைக்கு எதிரான குரலாகத்தான் இருக்கும். அது விடுதலைக்கு அதை சில வேளைகளில் என்னவென்றால் அது ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவர்கள் என்ன சுதந்திரத்தை பற்றி பேசுவது. இங்கு என்ன நாங்கள் என்ன சொல்ல வருகின்றோம் என்றால், இன்று தென் சூடான் ஒரு குறை குழந்தையாக, ஒரு குறை பிரசவமாக பிறந்த குழந்தையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், தென் சூடான் சில வல்லரசுகளுடைய தங்களுடைய சுயலாபம் கருதி அது திடீரென்று வெட்டி பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. அங்கு என்ன நடக்க போன்றது என்பது யாருக்குமே தெரியாது. அங்கு இப்பவுமே அங்கு திருப்பியும் அங்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், சண்டைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவை நடைபெறாமல் காக்க வேண்டுமா? இலங்கையில அப்படி நடைபெறாது என்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அதுக்குத்தான் நான் சொல்றேன், இந்த சுதந்திர சாசனம் நாங்கள் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்க வேண்டும். நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். புலம்பெயர்ந்த மக்கள் அங்கு இன்றைக்கு பொருளாதார வளம் என்று எங்களுடைய நீர்வளம் என்று சொன்னால், எங்களுக்கு இன்றைக்கு நீர்வளத்தை பார்த்தோமானால் முள்ளியவளை பக்கத்திலும் மன்னார் பக்கத்திலும் மிகப்பெரிய கடல் மேடைகள் என்று சொல்லும் பொழுது அங்கு மீன் வளம் கொட்டி கிடக்கிற இடங்கள். அவற்றை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த போன்றோம்? தமிழீழம் உருவானால் அடுத்த அந்த நீர்வள பொருளாதாரம், இவ்வாறு ஒவ்வொரு துறைகளும். வணக்கம். வணக்கம்ண்ணா. பேசணும். நான் இந்த ரெண்டு தலைப்பை மட்டும் என்ற சொந்த அபிப்பிராயத்தை கேட்க விரும்புகிறேன். என்னன்றதுனால் 2009ஆம் ஆண்டு எங்கட இது முடிஞ்சு சொல்லி 2009 இருந்து இப்ப 2013 மட்டும் இப்ப ஐநா சபையில எங்கட அஞ்சலோட்டம் ஓடி முடியுது. இந்த மாதத்தோட இந்த அஞ்சலோட்டம் ஓடி முடிஞ்சது. எங்களுக்கு ஈழம் கிடைக்கிறதா இப்படி கிடைக்க வேணும் என்ற இந்த ஒரு கேள்வி. அதுக்கு நான் பிடையும் சொல்றேன். இந்த அஞ்சலோட்டம் முடிந்தால் 2009 மவினுக்கப்பட்ட இந்த அஞ்சலோட்டம் ஓடினாத்தான் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அந்த முடிவு வந்தாத்தானும் எங்களுக்கும் முடிவு கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொல்லி இதை இன்னும் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கொண்டு போனா 6 கஞ்சி பழங்கஞ்சியா போயிடும். இது இந்த அபிப்பிராயத்தை சொல்றேன். இவ இருக்கிற 2 பேருடைய அபிப்பிராயத்தை நான் கேட்க ஆசைப்படுறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். என்னென்றால் கிட்ட ஒரு கதை ஒன்று வாசினான்னு சொன்னால், செவ்வாய் கிரகத்திலே மனிதர்கள் குடியேறினால் எப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனை கதை. அப்ப அவர் சொல்றார்கள், அங்கே சிவப்பு கடல்ல ஆரோடுது இப்படின்னு சொல்லி ஒரு அழகான கற்பனை கதை. இப்படி ஒரு கற்பனை கதை நாங்கள் எழுதலாம், எழுதி மக்களுக்கு படம் காட்டலாம். இதுக்கு மேலால நான் அப்போதே சொன்ன மாதிரி இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்றது வெளிப்படையாகவே நான் சொல்றேன், சில வேளை கொஞ்சம் ஹாஷாக இருக்கலாம், அல்லது ஒரு வக்கிரத்தனம், அதாவது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு தீவிரமாக முரண்படுறதாக இருக்கலாம். நான் நேரடியாகவே சொல்லுகிறேன், நீங்கள் இலங்கையில் இருக்கின்ற மக்களை, தமிழ் பேசும் மக்களை இங்கு இருக்கின்ற அரசாங்கங்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் திருடர்களுக்கும் காட்டிக் கொடுக்கிறீர்கள். இது என்னுடைய தெளிவான அபிப்பிராயம். ஏன் காட்டிக் கொடுக்கிறீர்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் இங்கு இருக்கின்ற அரசாங்கங்களுடையதும் இங்கு இருக்கின்ற வல்லரசுகளுடையதும் கொலைகாரர்களுடையும் உளவாளிகள் போல செயல்படுகின்றீர்கள். நாங்கள் பார்த்தால் தெரியும், 83ஆம் ஆண்டு போராட்டம் நடந்த பொழுது எல்லோரும் பேசிக்கொள்வார்கள், இவர் சிஐஏ ஏஜெண்டாக இருப்பார், இவர் ரோவனுடைய ஏஜெண்டாக இருப்பார் என்று பேசிக்கொள்வார்கள். இன்றைக்கு நாங்கள் வெளிப்படையாக நெஞ்சை நிமிர்த்தி மக்களுக்கு சொல்லுகின்றோம், நாங்கள் இவர்களுடைய ஏஜென்ட் தான், எங்களை அங்கீகரியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றோம், இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் பேசுகின்றோம் என்று சொல்லி. அவர்களுக்காக நாங்கள் பேசவில்லை, அவர்களை காட்டிக் கொடுக்கின்றோம். இதுதான் இங்கே நடக்கின்றது.
அந்த காட்டி கொடுப்புக்கு பின்னால் எங்களுடைய சொந்த நலன் இருக்கின்றது. இதற்கு எதிராக பேசினால் நீங்கள் அவர் சொல்கிறார்கள், நாங்கள் தமிழீழத்துக்கு எதிராக பேசுகின்றோம், நாங்கள் நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசுகிறோம், செயல்பாடுகளுக்கு எதிராக பேசுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். உண்மை அது அல்ல. நாங்கள் விமர்சிக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள் விமர்சிப்பது என்பது உங்களை செழுமைப்படுத்தவில்லை, உங்களை காட்டி கொடுக்கிறது என்று நீங்கள் கருதினால், உங்களை நிர்மூலமாக்குகிறது என்று கருதினால், எங்கே நிர்மூலமாக்குறது என்பதை சொல்லுங்கள், எங்கே காட்டி கொடுக்கிறது என்பதை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நிறைவாக இதுல என்னன்னா, நான் நிறைய விடயங்களை சொல்ல வேண்டும். அவர் ஒரு கற்பனா கதையை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். நாங்கள் இவர்களுடைய பேச்சுக்களை கற்பனா நாவல்களாகவே நிறைய பார்த்து விட்டோம். நிறைய நாவல்கள் என்றால் அவர்களுடைய பேச்சுக்கள் நாவல்களாகத்தான் வரும். அங்கலத்திற்கு அங்கு புரட்சி இங்கு புரட்சி, அதை பண்ணுவோம் இதை பண்ணுகிறோம், நீங்கள் எல்லாம் காட்டிக் கொடுப்பவர்கள், நீங்கள் எல்லாம் அரசு கேந்திரத்துக்கு இதென்றார்கள். ஒன்றுமே நடக்காது. ஒரு 4 பேரை வைத்து திண்ணையை அரைத்துக் கொண்டிருக்கத்தான் இவர்களால் முடியும். அங்கு மக்கள் இவர்களை நம்ப போவதும் இல்லை. எவ்வளவுதான் பேசினாலும் இவர்களுடைய உருப்படாத வாதங்கள் இது மக்களிடம் எடுபட போவதே இல்லை. நன்றி. நல்லது. இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். செய்திக்கான நேரம் நெருங்கிவிட்டது. தயாபரன் நன்றி, சபாநாவலன் நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.